சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கன்றெண்டை மூடிச் செல்வது யாரது 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 யாரது? நெஞ்சாமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நிற்பது, வினையாக கேள்வி தந்தது தெளிவாக. எம்மா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? கிளம்புவோமா? எல்லாம் ரெடியாக தாங்க இருக்கு. அவனுங்க வரவு நம்ம கிளம்பி போகலாம். சரிம்மா. எழும்பிட்டாங்களா? மூத்த எழும்பிட்டான். அப்போ எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவான் அவனே. சரிம்மா சரிம்மா. அம்மா நான் ரெடி போகலாமா? இல்லை எங்களை அவனுங்க ரெண்டு பற்றியும் எல்லாரும் வந்துட்டு காலேஜ் யார் பார்த்துக்கிறது? அதான் செல்வாவை காலேஜுக்கு அனுப்பியிருக்கேன். சரி சின்னவனையாவது வர சொல்லல. அவன் வெளியே கிளம்பி போயிருக்கான். எங்களை போனா? அம்மா அவனுக்கு ஒரு வேலை இருக்குமா, அவனை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சிருந்து நீங்களே இப்படி கேட்டால் என்ன அர்த்தம்? போயிட்டு வருவான், விடுங்க. போயிட்டானா என்ன போலையா? ரூமில் படுக்க வச்சுக்கிட்டே நீ இல்லைன்னு சொல்கிறேன் தானே? ரூமில் தான் இருக்கான். இனிமேல் தான் கிளம்பி போவான். ஆனால் இவன் இன்னைக்கு வரமாட்டான்னு சொல்கிறல்ல, அவ்வளோதான். வாங்க போகலாம். நீ தாம்ல அவனுக்கு செல்லம் கொடுத்து எடுத்து வைக்கிற. இப்போ நீங்களாவது சொல்லுங்க, அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு என்னத்தில் சொல்கிற? நான் சொன்னாலும் அவள் அதத்தையும் போடுவா, விடு. சரி இப்போ நீங்கள் வரீங்களா இல்லை நான் ரூமில் போய் கதவை பூட்டி நானும் படுத்துருவேன், பார்த்துக்கிடுங்க. சரி வா, கோவம் மட்டும் வந்துடும் இங்கிட்டு. உங்கள்கிட்ட இருக்கிற கோவம்லாம் எங்கிட்டு போகும்? எங்ககிட்ட தானே வந்து நிற்கும். ஏன் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டேன்னு பார்க்குறேன். ஏம்மா நீங்கள் வேறு வாங்கம்மா. சரி அந்த பிள்ளை வீட்டில் கிளம்பிட்டாவலான்னு கேட்டியா? கிளம்பிட்டாங்களாம், அப்படியே கடைக்கு வந்துடுறாங்களாம். நம்ம போகலாம் வாங்க. சரி. மாமா கிட்ட சொல்லிட்டீங்களா? என்னத்தை போய் உங்கள் மாமிகிட்ட சொல்கிற? அவன் தான் பொண்ணு வச்சுருக்கேன். 3 விதத்தில் யாராச்சும் ஒரு ஆள் கட்டி வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவன். நம்ம இப்படி போய் பொண்ணு எடுத்துருக்கோம் தெரிஞ்சு அம்பிடுத்தேன் சாமி ஆடிடுவாங்க குடும்பமே. விடு, வந்தா என்ன வரலன்னா என்ன? என்ன இருந்தாலும் உங்கள் தம்பி அவரு, இப்படிலாம் அசிங்கப்படுத்தாதீங்க. அது எங்களுக்கு தெரியும். நீ வாய முடிக்கிட்டு வா. இப்போ கூட நீ நக்கலா தானே சிரிச்சுக்கிட்டு இருக்க. தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியோ? நான் உன்னை பெத்த விடா. வா வாய முடிக்கிட்டு. சரி வாங்க. என்ன அக்ஷரா போகலாமா? நீங்கள் போங்க. நான் இல்லை. ஏன் நீ எங்கே போகிற? அக்கா நீ மட்டும் உன் புருஷனை பார்க்க போகிற, நான் போவேனாமா? என்னது புருஷனா? நம்ம சித்தார்த் மாமா என்ன சும்மா பார்க்க போகிறேன்னு தானே சொன்னேன். இப்போ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? அக்கா நல்ல ஊர்லேயே சொல்லியிருக்கேன்லக்கா. என்னக்கா உன் கூட நானும் வந்துட்டு நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம்லக்கா. அதுவும் சரிதான். சரி போய் தோல. சரி நான் அம்மா கிட்ட வரலன்னு சொல்லுவேன். அவங்க என்னன்னு கேட்டாங்கன்னா நீ தான் சொல்லணும். அவள் காலேஜில் ப்ராஜெக்ட் செய்ய ஏதோ திங்ஸ் வாங்க போகிறா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிரு ப்ளீஸ். போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன்டி, அதை நீயே சமாளிச்சுட்டு போக வேண்டியதானடி. அக்கா நீ சொன்னால் எனக்கா நம்புவாங்க. சரி பண்ணி தொலைகிறேன். சரி அம்மா வருது, நான் சொல்கிறேன், நீயும் சொல்லு. சரி. 2 பேரும் இன்னும் வரைக்கும் நம்ம கிளம்புறீங்க. அங்கே அம்மா அப்பா காரில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்காவா? வாங்க எடுத்துருவோம். அம்மா நான் வரல, நீங்கள் போங்க. ஏன் வீட்டில் வந்து நீ என்ன போகிறேன்? கிளம்பி வாடி போகலாம். அம்மா நான் வரலன்னு சொன்னால் விடுங்கம்மா, எனக்கு வேறு வேலை இருக்குது. இது கிளம்புற நேரத்தில் எனக்கு அடி வாங்கி போயிடாத. மரியாதை கிளம்பி வா. இது சொல்கிறோம்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்க. சொல்லிடி, வாயில குளக்கட்டியா வச்சிருக்க. சொல்கிறேன்டி. சித்தி அவன் காலேஜில் ஏதோ ப்ராஜெக்ட் செய்யணுமா, ஸோ திங்ஸ் வாங்க போகிறாளாம். விடுங்க, அவள் போயிட்டு வரட்டும், நம்ம போயிட்டு வந்துடலாம். ஏம்மா அவள் அப்படி சொல்ல சொன்னால கோன்ட்ட. ஆமாம் சித்தி. அடி அருவி கட்டவளே, சொல்ல சொன்னேன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லி தொல்லடி. சித்தி இல்லை அவன் அப்படி சொல்லலை. அவள் தான் காலேஜுக்கு ப்ராஜெக்டில் திங்ஸ் வாங்கணும்னு என்கிட்ட முந்தானாலே சொல்லிட்டா. 3 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டா சித்தி. சரி அப்படின்னா போகிற வழியில் வாங்கிக்க வேண்டியதானம்மா? சித்தி நம்ம போகிறது கொஞ்சம் தூரம் இல்லையா, அவள் பக்கத்துலேயே வாங்கிட்டு வந்து ப்ராஜெக்ட் முடிக்கணும்ல. ஸோ நாளைக்கு சப்மிட் பண்ணணுமா, அதனால் வீட்டில் இருக்கட்டும், நம்ம போயிட்டு வந்துடலாம். நல்லா சமாளிக்கிறோமா? சரி வாங்க நான் போகிறேன். சரிங்க சித்தி. அக்ஷரா நாங்கள் போயிட்டு வரோம். சரி சரி பாய் பாய். ஒன்று போகும்போது ரோஸும் மல்லிகைப்பூ எடுத்து வச்சுருக்கேன், வச்சுட்டு போ. எதுக்கு? ரோஸும் மல்லிகைப்பூவும் என் குழந்தைனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, வச்சுட்டு போ. அது உனக்கு எப்படி தெரியும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏ லூஸு, நீ தானே எனக்கு காலேஜில் பூ வச்சு விட்டார் அப்படின்னு சொன்னேன், அதை தான் சொல்கிறேன். சரிக்கா. உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ ஓர் நாள். ஏனில எனக்கு ஒரு டவுட். என்னடி, என்னன்னு சொல்லு. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உனக்கு லூஸ் ஏதாவது பிடிச்சிருக்காடி? ஏன் பின்ன என்ன? கிளாஸ் அவரில் இங்கே நின்றுட்டு இருந்தால் யாராவது திட்ட மாட்டாங்களா? இப்படி அக்ஷராவே வரல, நம்ம மட்டும் கிளாஸ் போய் என்ன செய்ய போகிறோம்? அவள் வரலன்னா கிளாஸில் போய் சும்மா உட்காரவாது செய்யலாம்லடி. எனக்கு ஒரு டவுட்டு. அக்ஷரா கால் பண்ணாலா?
நானும் உன் கூட தானே இருக்கேன், நீயும் பார்த்துட்டு தானே இருக்க, அப்புறம் என்ன? அது தெரியுது. அப்புறம் இல்லை, காலையில் கால் பண்ணி அவன் வரமாட்டேன்னு சொன்னாலே, வேற ஏதாவது சொன்னாளா? வேற ஏதாவதுனா எனக்கு புரியல. இல்லை என்ன இல்லைன்னு ஒன்லைன் விட்டு என்னன்னு சொல்லுடி. நம்ம ராகவ் சார் வரமாட்டாரு, செல்வா சார் வருவாரா? செல்வா சாரை நீ எது கேட்குற? சும்மா தாண்டி கேட்டேன், வருவாரான்னு கேட்டேன். இதில் என்ன இருக்கு? அது சரி. என் ராத்திரியில் உன் சூரியனை எதற்காக எரிய விட்டாய்? உன் கனவுகளில் உன் நிலவுகளை எதற்காக கருக விட்டாய்? நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸ் இல்லையா உங்களுக்கு? சார் நான் அப்பவே சொன்னேன் சார், இந்த ஷார்மி தான் சார் கேட்கவே மாட்டேன்ட்டா. படுபாவி, இப்படி அடி கூர்த்து விடு வந்தாள்கிட்ட. சரி, கிளாஸுக்கு போங்க. சரிங்க சார். நிலா, ஒரு நிமிஷம். இந்த ஆள் எதுக்கடி பொண்ணே கூப்பிட்டுட்டு இருக்காரு? தெரியலடி. சாரை போய் அந்த ஆள் இருந்தாலும் மரியாதை இல்லாமல் பேசாத ஷர்மி. மரியாதையா என்ன சொன்னார்னு கேட்டுட்டு வந்து தொலை. நான் கிளம்பி போகிறேன். நீயாச்சு அவராச்சு, போய் தொலைங்க. அடிச்சு போய் தொலைப்பா. சார் சொல்லுங்கள் சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாம் சார். நேற்று நான் ஃபங்க்ஷனில் உங்ககிட்ட பேசுனது எனக்கு கொஞ்சம் தப்பாக தெரிஞ்சிச்சு. ஸோ சாரி. என்னது? அதான் உங்கள் அப்பா அம்மா பற்றி கேட்டுட்டேனே. இப்போ கூட சொல்கிறது தப்புன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் நீ என்னதுன்னு கேட்டதுனால உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சார் நான் அதை அப்போவே மறந்துட்டேன், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. நீ எதுக்கு அவ்வளோ நைட்டில் அங்கே போய் நிற்கிற? அது வந்து என்னன்னு கேட்குறேன்ல, சொல்லு. சார் ஷர்மிக்கு அவங்க அப்பா கால் பண்ணியிருந்தாரு. ஸோ என்ன சொல்லு. இல்லை, எனக்கு யாருமே இல்லையா, எனக்கும் யாராவது ஃபோன் போட்டு கால் பண்ணி பேசினா நல்லா இருக்குமே நினச்சேன். எனக்கு எங்கள் அம்மா நினைப்பு வந்துடுச்சு. எனக்கு அக்ஷராவே ஷர்மியை தவிர வேறு யாருமே தெரியாது. அவங்க தான் ஷர்மியை பக்கத்துலேயே இருக்கேன். அக்ஷரா எப்போவாது பேசுவான். அதான் கொஞ்சம் மனசு சரியில்லை. அதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமேன்ட்டு வெளியே போயிட்டு வரலாம்னு கிளம்பி வந்தேன்னா அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. உன்கிட்ட யாராவது பேசலைன்றது தான் உனக்கு கவலைன்னா நீ ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ண, அதாவது மெசேஜ் பண்ண, நான் உன்கிட்ட கால் பண்ணி பேசுகிறேன். சார் நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம் நிலா, உனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்கிறல, ஸோ அதனால தான் சொல்கிறேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி. சார் உங்ககிட்ட வந்து ஒன்று சொல்லலாமா? சொன்னா என்ன இப்படி பார்த்துட்ருக்கா? சார் யூ லுக்கிங் ஸோ ஹேண்ட்ஸம். என்னது இது? சார் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறேன். எனக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கியா? காமெடிலாம் இல்லை, நீங்கள் அழகாக இருக்கீங்க. சரி, எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் போகிறேன். நீயும் ஒழுங்காக போய் கிளாஸில் உட்காருப்போ. சரிங்க சார். சார் தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஓகே, இப்போ கிளாஸுக்கு போகிறீங்களா? சரி. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. ஹலோ ஐஜி சார். ஹாய் சித்தார்த், வாங்க. நேற்று வர சொல்லியிருந்தீங்க. எனிதிங் ஸ்பெஷல்? ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கே தெரியும் நம்ம ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு. ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல். அடையா சார், உங்களுக்கு தெரியாமல் நான் என்ன பிஸியாக இருக்க போகிறேன்? ஏதாச்சும் ப்ராப்ளமா? நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ இது கேட்டு தான் ஆகணும். சார் உங்கள் டியூட்டி என்னவோ அதை செய்யுங்க. இப்போ எதுக்கு என்ன வர சொன்னீங்க சொல்லுங்கள். தேங்க்யூ சார். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஈவினிங் ஒரு 6 PM போல் எங்கேயாவது போனீங்களா? ஆமாம், என் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம். ஷார்ப்பாக அந்த டைம் தானா? ஷியோர், ஷார்ப்பாக அந்த டைமில் தான். ஓகே, ஆனால் திரும்பி 11 o'clock அந்த இடத்துக்கு திரும்பவும் போயிருக்கீங்க, எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்ணாமூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு. 11 o'clock அக்ஷராவை தானே நான் கொண்டு போய் விட போயிருந்தேன். ஆனால் இது எப்படி இவருக்கு தெரியும்? அப்பயே தெரிஞ்சாலும் இவர் எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்டு இதை கேட்டுட்ருக்காரு? சரி, என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? சார் இல்லை, ஜஸ்ட் ஃபார் இன்வெஸ்டிகேஷன், அவ்வளோதான். இவர் விசாரிக்கிறத பார்த்தா ஏதோ பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ அக்ஷரா பற்றி எதுவும் சொல்ல வேணாம், தேவையில்லாமல் அவளை இன்வால்வ் பண்ணி விட வேணாம். ஒரு சின்ன பர்சனல் இஷ்யூ, அதனால் போயிருந்தேன். இப்போ அதைவே கேட்டுட்ருக்கீங்க. சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 3 monthsக்கு முன்னாடி ஒரு குரூப்போட கேங் லீடரை அரெஸ்ட் பண்ணீங்களே. 3 monthsக்கு முன்னாடியா? சார் அதான் அந்த நரசிம்மாவா? ஐயோ இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ. ஐயோ புரியுது சார், ஆனால் அவன் தான் இப்போ நம்ம கஸ்டடியிலே இல்லையே. அவனை பிடிக்கிறதுக்காக தானே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. சார் நான் சுற்றி வலிச்சு பேச விரும்பலை, டேரெக்டாகவே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அதை செய்யுங்க ராம்.
ஓகே சார். ஈவினிங் ஒரு 6:30 தானே அங்கே போயிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். நீங்கள் போன ஒரு 10 நிமிஷத்தில் நரசிம்மா கிட்டேருந்து அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் கால் வந்திருக்கு. என்ன சொல்கிறீங்க? அந்த நாய் கால் பண்ணனா? அதுவும் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கா? யாரோட நம்பர் ட்ரெஸ் பண்ணீங்களா? அவன் யார் கால் பண்ணான்னு நம்பர் எடுத்திருக்கோம். ஆனால் திரும்பவும் அந்த 11 o'clock நீங்கள் போனீங்க பார்த்தீங்களா, திரும்ப 10 நிமிஷத்தில் அவன் அந்த ஆள் கால் பண்ணி திரும்பவும் பேசியிருக்கான். ஒரு 5 minutes இருக்கும். அப்போது அந்த நாய் என்னை சுற்றி தான் இருக்கான். சார் எனக்கு ஒன்று மட்டும் புரியல. உங்கள டார்கெட் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி கூட டார்கெட் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு அவங்கள, எனக்கு தான் இன்னுமே புரிய மாட்டேங்குது. இவர் சொல்கிறது ஒரு சைட் கரெக்டாகவே இருந்தாலும் அக்ஷராவை டச் பண்ணால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும். அது கரெக்டு தான். ஆனால் அவன் கால் பண்ணி பேசுகிற அளவுக்கு இவங்க வீட்டில் யார் இருக்கான்? என் ஃபேமிலி டச் பண்ணணும்னு நினச்சிருந்தா என்ன தொட்டிருக்கணும், இல்லை என் வீட்டில் இருக்கவங்க டச் பண்ணியிருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் அக்ஷரா வீட்டில் என்னவா இருக்கும்? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. இது என்ன கடவுளே? சே. இது மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது, இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது சித்து, சொல்லுங்க ராம். என்னாச்சு சைலண்ட் ஆகிட்டீங்க? இல்லை சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் சொல்லுங்கள், என்னாச்சு? சார் நான் தான் சொல்லிட்டேனே, திரும்ப என்னாச்சுன்னு கேட்குறீங்க? சாரி, ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஓகே, அவ்வளோதான். நான் கிளம்பலாமா? சார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரி. ஹலோ. சொல்லுச்சுமா. மாமா எங்கே இருக்கீங்க? ஏண்டி? சொல்லுங்க மாமா, எங்கே மாமா இருக்கீங்க? நான் தான் நேற்றே சொன்னேன் இல்லடா, சும்மா வெளியே போகிறேன்ட்டு. அதான் அங்கே தான் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஷாப்பிங்லாம் எப்படி போகுது? ஷாப்பிங்லாம் நல்லா தான் போகுது. நீங்கள் சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. ஓகே. சரி மாமா. மாமா வீட்டுக்கு வரட்டும், ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். கூழாங்கல் கூவுகின்ற கானம் போதாதே, கூசாமல் கூடுகின்ற எப்படி இருந்தும் என்கிட்ட சிக்குவான்ல, அப்போ பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரீயாக விடலாம். தலை வேற வலிக்குது. வந்துட்டாரு போலயே. வரட்டும் பார்த்துக்கிறேன். தலை வலிக்குது. ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவோம். மாமா ஆசை கத்திரி போல விட்டது தேகம் கூச, ஆத்தி வெக்கப்படாம எப்படி நானும் பேச. கண்ணில பூந்து நான் என்னையும் தேட. நீ என்னடி பண்ணிட்டு இருக்க இங்க? நான் வந்து உங்களுக்கு என்ன? நீ ஷாப்பிங் தானடி போகிறேன்னு சொன்ன. நீங்களே வரல, நான் மட்டும் போய் என்ன செய்ய போகிறேன்? சுத்தம் தனியாவா வந்த? ஆமாம், அப்படியே கடத்திட்டு போகிறாங்க. ஏமா நீங்கள் வர இதெல்லாம் தனியாக தானே வந்து தனியாக தானே போயிட்டுருக்கேன். அப்புறம் என்ன? சரி வா உட்காரு. சரி. பேசாமல் இவகிட்ட கேட்டா என்ன, உங்கள் வீட்டில் வேறு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு. இவகிட்ட சொன்னால் பயந்துருவா. அது மட்டும் இல்லாமல் அவன் உஷாராயிருவான். ஸோ இதை இப்போதைக்கு இவகிட்ட எதுவும் கேட்க வேண்டாம், விட்டுருவான். நார்மலாக பேசுவான். சரி சொல்லு, எதுக்கு வந்தேன்? நான் எப்படி இருக்கேன்? என்ன இப்படி இருக்க? ஷோ மாமா, நான் எப்படி மாமா இருக்கேன்? நல்லா தானே இருக்கு. உனக்கு என்ன மாமா அழகாக இருக்கேனான்னு சொல்லு மாமா. ஏன் சும்மாவை விட வேறு யார் அழகு? நீயே சொல்கிறல்ல நான் அழகாக இருக்கேன், உனக்கு பிடிச்ச ரோஸ் வச்சுருக்கேன். ஸோ நீ வராத இடத்துக்கு போய் என்ன செய்ய? அதுக்கு தான் மாமா கிட்டே கேட்டேன். நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். அடிப்பாவி. சாப்பிட்டீங்களா? ஏன்? இல்லை காலையில் அவங்கெல்லாம் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டாங்களா, அதான் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். இன்னும் இல்லை, காலையில் கிச்சனில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டேன்னா தான் தலைவலி தாங்க முடியல. அப்படியே தான் வந்திருக்கேன். இனி போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் சாப்பிட்டு வரணும். எங்கே? ஹோட்டல் தான் போகணும். ஏன் வீட்டில் சாப்பாடு இல்லையா? சொன்னேன் ரெடி, கிச்சனில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. சரி அப்போ ஒன்று செய்யுங்க, நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வாங்க, நான் சமைச்சு வைக்கிறேன். ஏன் அதெல்லாம் வேணாம். நான் சொல்கிறேன் இல்லை மாமா, நான் நல்லா சமைப்பேன் மாமா. ஒன்றும் வேணாம், சிம்பிளாக தோசை ஊற்றி தரேன். சரியா? சரி. தோசைக்கு என்ன ஸ்பெஷல் வைக்க? அப்படின்னா சட்னி சாம்பார் இல்லாட்டி சிக்கன் ஏதாவது சொல்லுவீங்களே, அப்படி ஏதாவது சொல்லுங்கள், செஞ்சு வைக்கிறேன். சிக்கன், சாம்பார், சட்னி, இது மூணும் ரெடி பண்ணி தெரியும். ஒன்றுமே வேணாம்னு சொன்னீங்க, ஒரு தோசைக்கு இது மூணுமா? இல்லை, சாம்பாரும் சட்னியும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிவிடு. சரி, ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வாங்க. கிச்சன் எங்கே இருக்குன்னு தெரியுமா? கீழே போய் நானே தேடிக்கிறேன், நீங்கள் வாங்க. சரி போ. தன்னந்தனி மானே இவ தண்ணி இல்லா மீனே, மஞ்ச தாளி போட்ட நீ மட்டும் தானே. இன்னுமாடி சமைக்கிறேன்? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுன்னு ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, நான் போய் வெளியே போய் சாப்பிட்டு வரேன்ட்டு. கேட்டியா?
ஏன் இப்போ என்ன ஒரு 10 நிமிஷம் பொறுக்க முடியாதா? பசிக்குதுடி. பசிக்குதா? ஆமாம். சரி அப்போ வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் பசி பறந்து போயிடும். சரியா? நிஜமாவா? இதோ வரேன். ஆமாம். இந்த வந்துட்டேன்டா அச்சுக்குட்டி. நான் தாண்டி வேலைக்காரன் உன்னை அலுங்காம அழ போறேன். மாமா சொல்லுடி. மாமா எப்போ மாமா கல்யாணம் பண்ணிக்குவேன்? உனக்கு தான் உங்கள் அக்காவுக்கு அப்புறம் ஆள் இல்லை, ஆனால் எனக்கு ராகவண்ணாவுக்கு அப்புறம் செல்வாண்ணன் இருக்கார், தெரியும்ல. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள். அவர்கிட்டலாம் சொல்ல முடியாது, அவரெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் என்ன மாதிரிலாம் கிடையாது. உங்களை மாதிரி இல்லைனா? ஏன்டி நீ வேற ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு? மாடி போய் சாப்பிடலாம், எனக்கு வயிறு பசிக்குதுடி. சொல்லுங்கள் உங்களை மாதிரி இல்லைனா அப்போ நீங்கள் என்ன? ஏம்மா நான் கொஞ்சம் நல்ல பையன், அவர் ரொம்ப நல்ல பையன்மா. ப்ளீஸ், தெரியாமல் சொல்லிட்டேன், இனிமேல் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு வரியா? இல்லாட்டி நீ தரலைன்னா கூட சொல்லு, நான் ஹோட்டல்லே போய் சாப்பிட்டுக்கிறேன். உனக்காண்டி தானே மாமா சமைச்சிட்ருக்கேன், ஹோட்டலில் போய் சாப்பிட்ற சொல்கிறேன். எனக்காண்டி தானே சமைக்கிறேன், அப்போ வா சாப்பிடுவான். சரி சாப்பிடுவான், ஆனால் நான் கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலையே. என்ன கேட்டேன்? எப்போ கல்யாணம் பண்ணிக்குவேன்? பொண்ணு ஓகே சொன்னால் இப்பயே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். நான் தானே பொண்ணு. ஏ லூஸு, அதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். நீ சரின்னு சொன்னால் இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்கேயே இங்கனக்குள்ளே யார் இருக்கா உன்னை தவிர? ஆமாம்ல. கைய புடிச்சுதான் காலம் மறந்துதான் தூரம் நடக்கலையா, என் தோளில் சாஞ்சுதான் நீ தூங்கவே தாளாட்டதா. சரி வா. சரி. என்னை தீண்டி விட்டாள் தீரி தூண்டி விட்டாள், என்னை நானே தொலைத்து விட்டேன். நீ சாப்பிடலையா? நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன், உங்களை மாதிரிலாம் இல்லை. பாரா, நீ சாப்பிடுமா ஃபஸ்ட்டு. கேட்க மறந்துட்டேன். இன்னைக்கு என்ன போய் சொல்லிட்டு வந்தேன்? நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்துட்டேன். நீ தான் இங்கே இருக்கிய, என்ன வாங்கிட்டு போவ? கேட்க மாட்டாங்களா எதுவும்? லூஸ் மாமா, நான் தான் அவங்க வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடுவேன்ல. இல்லை என்ன திங்ஸ் வாங்கினேன்னு கேட்க மாட்டாங்களா? ப்ராஜெக்ட்டுக்கும் வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன அவங்களுக்கு என்ன தெரியும், என்னத்தை கேட்க போகிறாங்க? அது சரி, பக்கா கிரிமினல் ஆவில் இருக்க. அப்படிலாம் இருந்தால் தானே உன்னால் சமாளிக்க முடியும். சரி சரி.